திருப்பரங்குன்றம் சர்வே கல்லும் சனாதன சதியும் என்ற தலைப்பில் வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஒருங்கிணைக்கும் சிறப்பு கருத்தரங்கம் புதுகை பூபாலம் தோழர்களின் கலை நிகழ்ச்சியுடன் தோழர்கள் மருதையன், வாஞ்சிநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றுகின்றனர். ஒருங்கிணைப்பு இந்திரகுமார் தேரடி. டிசம்பர் 10 புதன்கிழமை மாலை 6 மணிக்கு கோடம்பாக்கம் படைப்பு அரங்கில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. முதலாளித்துவம் பெற்றெடுத்த குழந்தையாக, முதலாளித்துவத்தை வீழ்த்துகின்ற ஒரு விசையாக பாட்டாளி வர்க்கம் அது கம்யூனிசத்தை உருவாக்கும் என்பதை சொன்னது. அதுதான் ரேடிக்கல், அதுதான் முற்போக்கு. இது தோழர்களே, பிற்போக்குக்கு உதாரணம் ஊபி மாநிலத்தில் சாணியை திங்கிறான். நம்மெல்லாம் சோத்தை திங்கிறோம், தண்ணியை குடிக்கிறோம். அங்கே சாணியை திங்கிறான், மூத்திரத்தை குடிக்கிறான். இது பிற்போக்கு. ஹைவே சாலையில் இருக்கக்கூடிய எல்லைக்கல்லுக்கு மாலை போட்டு குங்குமம் வச்சு விழுந்து கும்பிட்றான். அது ஊப்பியில் இருக்கக்கூடிய ஒரு லேமேன், ஒரு பாமர குடும்பம், ஒரு கூலி விவசாயி. ஆனால் அது ஊப்பியில் கல்லை கும்பிட்றான்னு சொன்னால் இங்கே உயர் நீதிமன்றத்தில் ஒருத்தவன் கல்லை கும்பிட்றான், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். விக்கிராஜா சொன்னார், அசைவம் சாப்பிட்றோம் முட்டாள்னு சொன்னார். அதை முருகன்ட்டு சொல்லு. அவர் 3 ஆட்டு ரத்தத்தை ஒன்றா கொடுத்தவர். திருமுருகாற்று படையில் ரெஃபரன்ஸ் இருக்குது. 144 போட்டதை நீ ரிவோக் பண்ணுறேன்னு சொன்னாக்கா, ஆனால் நான் பாராட்டுகின்றேன் மதுரை மாவட்ட காவல்துறையை. 144 தானே ரிவோக் பண்ணணும், ஆனால் அன்லாஃபுல் அசம்பிள் என்கிற வகையில் நான் நயினார் நாகேந்திரன் தூக்கி அடித்து தூக்கி போடுவேன் என்றார்கள் தமிழ்நாடு காவல்துறை. என்னுடைய பாராட்டு. நீ போய் அங்கேருந்து கடைகளை அடை என்று உத்தரவிட்டார்கள். போடாமான்னு சொல்லிட்டாங்க. ஓட்டாவது மான்னு சொல்லிட்டு இவ ராமசாமி மண்ணில எங்கும் படை நடுங்குது, மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. நிச்சயமாக தற்கூரின்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்தில் பேசுறது தப்பா போயிடும். தற்கூரிகளை உருவாக்குறது இந்த மனநிலை தான். அவன் பெரியார் ஐக்கான வச்சிருப்பான். பெரியாரை பற்றி தெரியுமா உனக்கு? அல்லது மார்க்ஸ் ஐக்கான வச்சிருப்பான். மார்க்ஸை உனக்கு தெரியுமா? எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தார்கள் இந்த பூமியில், தெரியுமா உனக்கெல்லாம்? கற்றுக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் 12 நிமிஷம். சும்மா வந்தே பாரத் மாதிரி பேசியாகணும், இடையில பாடியாகணும். ஜிஆர் சாமிநாதன் ஜட்ஜ்மெண்ட் தான் வந்தே பாரத் மாதிரி ஸ்பீடாக இருக்குமா என்ன? நானும் ஸ்பீடாக பேசுவேன், பாடுவேன். தோழர்களே, இந்த தலைப்பு மிக பொருத்தமானது. வெறுப்பின் குற்றம் வீழ்க, அதே போல் அன்பே அறமென எழுக. அற்புதமான தலைப்பு. நெருங்குதடா இருள் நெருங்குதடா, நெருங்குவது காவீருளடா, 2000 ஆண்டாய் நாம் சுமந்த இருளடா, அந்த இருள் இழிக்கும் தருணம் இது, வாழையேந்தடா கொடுவாழையேந்தடா. ஒரு 30 ஆண்டுக்கு முன்னதாக, வெறுப்பு கொற்றத்தில் அமர்வதற்கு முன்னதாக, ஒரு 30 ஆண்டுக்கு முன்னதாக பாடப்பட்ட பாட்டு அது. அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி, அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த காவி அந்த ரெஜிம். அப்பொழுது ஒரு எச்சரிக்கை செய்கின்ற வகையில் இந்த பாடல் எழுதப்பட்டது. இப்பொழுது கொற்றத்தில் அமர்ந்து விட்டது இந்த வெறுப்பு அரசியல். உங்களுக்கு விளக்க தேவையில்லை தோழர்களே, அது வீழ்த்தப்பட வேண்டும். இப்பொழுது இந்த மேடையிலே உங்களோடு ஒருவனாக நான் வந்திருக்கின்றேன். எங்களது அமைப்பு உங்களோடு பயணிக்கிறது என்று சொன்னால், இந்த வெறுப்பின் குற்றம் இந்த சமூகத்தில் என்ன விளைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்கிற கவலையோடு இந்த மேடையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், பாடுகின்றேன். அதே போல அன்பே அறமென எழுக. அன்பு, ஒரு வர்க்க சமுதாயத்தில் அன்பு என்பது பொதுவான அன்பாக இருக்க முடியாது. காதல், பாசம், நேசம், அன்பு அனைத்தும் வர்க்க அன்பு தான். வர்க்கத்தை தாண்டி ரொம்ப ரேரு. அது வேணா அம்பானி மீது மோடி செலுத்தக்கூடிய அன்பு வேணாக்கா கொஞ்சம் டிஃபரன்ஸாக இருக்கலாம். ஏன்னா அவர் டிவி விற்றவர், அதுக்கப்புறம் இப்போ கன்வெர்ட் ஆகி இப்போ ஒரு வேறு மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காரு, அவர் வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் வர்க்க சமுதாயத்தில் வர்க்க அன்பு தான், வர்க்க காதல் தான், வர்க்க பாசம் தான் இதில் ரொம்ப ரேர். அது இருக்கலாம். அது அந்த அடிப்படையில் அன்பே, அதாவது வர்க்க அன்பே அறமாக, எத்திக்ஸ், ஒரு மொராலிட்டி, ஒரு சமூகத்தின் மொராலிட்டியாக இருக்க வேண்டும். அது எழுக என்கிற தலைப்பது. அன்பின் அறமே, அன்பே அறமாக எழுக. வர்க்க அன்பே மொராலிட்டி, ஒரு வர்க்க அன்பு, அதுதான் இந்த சமுதாயத்தின் மொராலிட்டியாக இருக்கணும். ஆனால் இப்பொழுது என்ன? மத அன்பு தான், அல்லது மத நேசம், மத ஒற்றுமை, அதுதான் மொராலிட்டியாக இருக்குது. சாதி, அதுதான் மொராலிட்டியாக இருக்குது. அந்த அடிப்படையில் வர்க்க அன்பு ஒரு மொராலிட்டியாக கன்வெர்ட் ஆகணும், எழ வேண்டும் சொன்னால் முதல்ல வர்க்கம் இருக்கணும். நான் பேச வேண்டியது இங்கே வர்க்கம் இல்லை, ஒழிந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக பாட்டாளி வர்க்கம் அது மறைந்து கொண்டிருக்கின்றது. பாட்டாளி வர்க்கத்தை நாம் உருவாக்க வேண்டியுள்ளது என்கிற வகையில் அந்த நோக்கத்தை சரியாக இந்த முழக்கம் வெளிப்படுத்துகின்றது. நம்ம பேசுவோம். அடுத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். முற்போக்கு என்பது குறித்து நமக்கு தெரியும். ஆம், முற்போக்கு தத்துவார்த்த ரீதியாக மார்க்ஸ், அந்த மார்க்சிய தத்துவம் தோன்றுவதற்கு முன்னதாக, அதற்கு முன்னதாக அரிஸ்டாட்டிலோ அல்லது ஃபயர்பக்கோ அவர்கள் முதலாளித்துவம் தான் எட்டர்னல், இறுதி என்று சொன்னார்கள். அதில் ஹெகலை பொறுத்த வரைக்கும் ரேடிக்கலாக யோசித்தார், டைலக்டிக்கில் சொன்னார். ஆனாலும் கூட அவர்கள் எல்லாரும் என்டார்ஸ் பண்ணது, வழிமொழிந்தது முதலாளித்துவத்தை, அதுதான் எட்டர்னல் சொல்லி. அதை தாண்டி
முதலாளித்துவம் பெற்றெடுத்த குழந்தையாக, முதலாளித்துவத்தை வீழ்த்துகின்ற ஒரு விசையாக பாட்டாளி வர்க்கம் அது கம்யூனிசத்தை உருவாக்கும் என்பதை சொன்னது. அதுதான் ரேடிக்கல், அதுதான் முற்போக்கு. இது பிற்போக்குக்கு சில நடப்பு உதாரணங்களை சொல்லலாம். இங்கே கொல்லன் பட்டறையில் ஊசுவிக்க நான் வரல, உங்களுக்கு தெரியும். நான் தத்துவார்த்த ரீதியாக பேசி கொண்டிருக்கின்றேன், ரொம்ப பாப்புலஸாக பேசலை, அது தேவையில்லை. ஆம் தொடர்களே, பிற்போக்குக்கு உதாரணம் ஊபி மாநிலத்தில் சாணியை திங்கிறான். நம்மெல்லாம் சோத்தை திங்கிறோம், தண்ணியை குடிக்கிறோம். அங்கே சாணியை திங்கிறான், மூத்திரத்தை குடிக்கிறான். இது பிற்போக்கு. அதை தாண்டி ஹைவே சாலையில் இருக்கக்கூடிய எல்லைக்கல்லுக்கு மாலை போட்டு குங்குமம் வச்சு விழுந்து கும்பிட்றான். அது ஊப்பியில் இருக்கக்கூடிய ஒரு லேமேன், ஒரு பாமர குடும்பம், ஒரு கூலி விவசாயி. ஆனால் அது ஊப்பியில் கல்லை கும்பிட்றான்னு சொன்னால் இங்கே உயர் நீதிமன்றத்தில் ஒருத்தவன் கல்லை கும்பிட்றான், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுதான் தீபம் கும்பிடுறாரு. ஏன்னா இந்த மேடையில் சிக்கல் ஆகிடக்கூடாது இல்லை. ஆமாம், அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஸ்டோன். அது எல்லை வரையறை செய்யப்படலது. அது இன்னும் இருக்குது, சிவில் வழக்கு. 2017 2 பேர் கொண்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட். முதல்ல 3 தப்பு பண்ணார் அவர். ஒன்று, உனக்கு சொந்தமில்லாத இடத்துல நீ எனக்கு சொந்தம், நீ போய் தீபம் ஏற்று சொல்லக்கூடாது, உனக்கு சொந்தம் இல்லை. அது சிக்கந்தர் தர்காவோட சொந்தமானது. 2017 ஜட்ஜ்மெண்ட் அதான் சொல்லுது. ரெண்டாவது, ரெஸ் ஜுடிகேட்டா, அதாவது ஏற்கனவே தீர்க்கப்பட்ட ஒரு வழக்கு, முடிக்கப்பட்ட வழக்கை திரும்ப எடுத்துக்கொண்டு அதில் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. ரெண்டாவது தப்பு. மூணாவது, உடனடியாக போய் தீபம் ஏற்று அதுக்கு சிக்கந்தர் தர்காவோட ஸ்டெப்ஸ் படிகளை பயன்படுத்து என்று சொன்னது தப்பு மட்டும் கிடையாது. உன்னுடைய கலவரை திட்டத்தை நீ ஒரு ஜட்ஜ் என்கிற வகையில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காது. இந்த பிற்போக்கு என்கிற பிலாசபிக்கு ஒரு வர்க்க நலன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன முற்போக்கு என்கிற அந்த பிலாசபிக்கு அது ப்ரொலெட்டேரியன், அது பாட்டாளி வர்க்க இன்ட்ரெஸ்ட் என்பது போல இந்த பிற்போக்கு என்பதற்கான ஒரு வர்க்க நலனுக்கு அந்த வர்க்க நலன் ரூலிங் கிளாஸ் சொல்றாரு. இன்னைக்கு ரூலிங் கிளாஸ், கார்பரேட் அண்ட் காஃபி, அந்த வகையில் அது வெறுமனை பிற்போக்கு என்று கடந்து போட முடியாது. இது நீண்டகால ஒரு அஜெண்டா. அதை ஒரு ஹெச் ராஜா போன்றவர்கள் டிரைவ் பண்ணாங்க. ஹெச் ராஜா சொன்னார், அசைவம் சாப்பிட்றோம் முட்டாள்னு சொன்னார். அதை முருகன்ட்டு சொல்லு. அவர் 3 ஆற்று ரத்தத்தை ஒன்றா கொடுத்தவர். திருமுருகாற்று படையில் ரெஃபரன்ஸ் இருக்குது. நம்ம தொடர் பிரகதீஸ்வரன் தான் தன்னோட நிகழ்ச்சியில் சொல்லுவார், இந்த மாதிரி என்னது அதான் அந்த பாயிண்ட் தான், அசைவம் சாப்பிட்டா முட்டாள் அப்படின்னு சொல்கிற அதை பழங்கானத்தில் கூட்டம் போட்டு சொல்லாத. பக்கத்தில் பாண்டிமுனி கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு நாளைக்கு 1000 ஆடு வெட்டுறான். அங்கே போய் சொன்னோன்னு சொன்னால் 1001 ஆடாக ஒன்று செல்வாங்க, அதுக்கு 4 கால் இருக்காது, 2 கால் இருக்குன்னு சொன்னாங்க மக்களுக்கு. இப்போ கூட என்ன சொல்கிறாரு, 144 போட்டார். போடு, நீ 144ன்னு சொல்லி சொன்னாக்கா 144 போட்டதை நீ ரிவோக் பண்ணுறேன்னு சொன்னாக்கா. ஆனால் நான் பாராட்டுகின்றேன் மதுரை மாவட்ட காவல்துறையை. 144 தானே ரிவோக் பண்ணணும், ஆனால் அன்லாஃபுல் அசம்பிள் என்கிற வகையில் நான் நயினார் நாகேந்திரன் தூக்கி போடுவேன் என்றார்கள் தமிழ்நாடு காவல்துறை. என்னுடைய பாராட்டு. தமிழ்நாடு அரசு மேலே எங்களுக்கு விமர்சனம் உண்டு, ரொம்ப மென்மையாக நீங்கள் போறீங்கன்னு சொல்லி. முதல் முறையாக அவங்களோட போல்ட்னஸுக்கு இந்த மேடையில் முதல் முறையாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஹேண்ட்ஸ் அப். நீ போய் அங்கேருந்து கடைகளை அடை என்று உத்தரவிட்டார்கள். போடாமான்னு சொல்லிட்டாங்க. ஓட்டாவது மான்னு சொல்லிட்டு கடைகளை அடைக்க சொன்னாங்க. திருப்பரங்குன்றத்து மக்கள் அடைக்கவில்லை. பதிலாக நாங்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக இருக்கிறோம், கந்தூரி விழா நடந்தா அதுக்கு எங்க ஆட்டை தான் கொடுக்குறோம், கந்தூரி விழாவில் வெட்டப்படுகின்ற ஆட்டு பந்தியில இந்துக்கள் தான் பெரும்பான்மை என்று அவர்கள் சொன்னார்கள். இனி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ அயோத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா? மலைகள் சூழ்ந்திருக்கும் மன்னங்கள் மாமதுர ஆனமலை, அருவி மேல அரிட்டாப்பட்டி சமணர் மலை, நாகமலை, திருப்பனையன் மலை, நாடறிந்த திருப்பரங்குன்ற மலை, முருகனோடு சிக்கந்தர் முற்றும் துரிந்த சமணரும் ஒட்டி பிறந்த பிள்ளையாய் உறவாடும் குன்றமலை. மதுரை மாநகரமே மத நல்லிணக்கத்தின் மடியில ஆட்டுக்குட்டி இல்ல, காரக்குடி இல்ல, உன் நயினாறு அமித்ஷா மோடி வந்தாலும் உன் காவி நுழைய முடியாது எந்த கருப்பசாமி மண்ணில, இவ ராமசாமி மண்ணில. எங்கும் படை நடுங்குது, மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. எங்கும் படை திரளுது, மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. கருப்பு சிவப்பு நீளம் திரளுது, கருப்பு சிவப்பு நீளம் திரளுது. காவி தடுக்க வந்தால் பெரியார் தடையால் பொழந்திடு. எங்கும் படை திரளுது, மதுரை மண்ணில் சங்கி கும்பல் அலறுது. தோழர்களே, ஒரு கவலையோடும் தெரிவித்துக் கொள்றேன், ஒரு கலைஞனுடைய பங்கு என்பது, ஒரு கற்பனை என்பது வினை அர்த்தமுள்ள கற்பனையாக இருக்கணும். அதை பற்றி நான் எவ்வாறு எழுத கற்றுக்கொண்டேன் என்பதில் மக்சிம் கர்கி பதிவு செய்கிறாரு. ஆம், நாம் உருவாக்கவிருப்பதை சமூகம் என்பது அதை வரித்துக் கொள்ளாமல் இருக்கலாம், அது ஒரு கீழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒரு கலைஞன் எழுத்தானுடைய ரோல் என்னன்னு சொன்னாக்கா, ஆம் திரளாம இருக்கலாம், கருப்பும் நீலமும் சிவப்பும் திரளாம இருக்கலாம், ஆனால் கருப்பும் நீலமும் சிவப்பும் திரண்டு கொண்டிருக்கிறது, திரள வேண்டும் என்கிற உணர்ச்சி உருவாக்க வேண்டியது. அது வினை அர்த்தமுள்ள கற்பனாவாதம் சொல்றோம். அந்த அடிப்படையில் கலைஞர்கள் ரோல்
அப்படிதான் அந்த பாட்டு எழுதப்பட்டது. அப்படித்தான் அது பாட்டு மட்டும் கிடையாது, வெறும் பாட்டாக இருப்பதில்லை, அது வினைக்கான ஊக்கி என்கிற வகையில் நேற்று அவர்கள் கொண்டு வந்த அந்த மறுபடியும் போட்டார்ல, இந்த 144 குவாஷ் பண்ணார்ல, சொல்லப்போனாக்கா சங்கிகள் ஸ்டெப்ஸில் ஏறும் பொழுது அதை தடுத்து நிறுத்திய காவல்துறைக்கு கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்தது திருப்பரங்குன்றத்து மக்கள். அது நம்முடைய கலையும் இலக்கியம் என்பது அப்படி அவர்களை வினைக்கு தூண்டுவதாக இருக்கணும், ஒரு கருத்து மட்டும் அல்லது. அதனால தான் நேற்று நாங்கள் அதற்கு முந்தைய நாள், அதாவது ஜட்ஜும் 11:30 மணிக்கு அந்த இது வருது, இந்த பெட்டிஷன் மேலே விசாரணை வருது. அப்பொழுது நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் என்னோட தலைமையில் நாங்கள் திருச்சி கோர்ட் வாசலில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஜிஆர் சாமிநாதனை கண்டித்தோம். அது சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான். அதுக்கு பிறகு நமது சிபிஎம் தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க தோழர் சண்முகம் அவர்கள் தலைமையில் எங்கே பார்த்தாலும் போராட்டம் இருந்தது. அப்போ தான் தோழர் சண்முகம் சொன்னார், நீங்கள் தான் வந்தே பாரத் மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்களா, நாங்களும் அதை தாண்டி போராட்டம் நடத்துவோம்னு சொன்ன அந்த வார்த்தையை தான் நான் இங்கே இந்த இதில் பேசியிருக்கேன். எனக்கா சொந்தமாக எதுவும் இல்லை. தோழர்களே, இங்கே நமக்கு தேவைப்படுவது இது ஒரு ஃபேசிசம் குறித்து நிறைய நமக்கான டிரைவேஷன் இருக்குது. ஓகே, அது ப்ராசஸில் இருக்குது, அல்லது கம்ப்ளீட் ஆகிருக்குது, அல்லது ஒரு ஹிட்லர் போல, அது முசோலினி போல அது ப்ரூட்டலான ஒரு இம்போசிஷன் இல்லை, பதிலாக இது சட்டத்தையே பயன்படுத்தி கொண்டு சட்டபூர்வமாகவே இந்த ஃபேசிசம்ங்கிறது இன்னைக்கு அது டொமைனுக்கு வருது என்பதெல்லாம் ஓகே நமக்கு. ஆனால் இந்த ஃபாசிசத்தை வீழ்த்துகின்ற ஆற்றல் ஓகே, ஃபாசிசத்தை நாம் பாலியேட் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு ஸ்டேல்மேட்டாக தடுத்து நிறுத்துவதற்கு சிவப்பு, கருப்பு, நீலம், பச்சையும் இணைத்துக்கொள்வோம் என்கிற வகையில் அது ரோல் பிளே பண்ணோம். ஆனால் ஃபாசிசம் என்பது ஒரு வர்க்கத்தின் ஒரு மெத்தடாலஜி, ஒரு ரூலிங் மெத்தடாலஜி, ஒரு வர்க்கத்தின். அதுதான் அன்றைக்கு முதலாளித்துவம், அதோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் என்பது இன்னைக்கு கார்பரேட். எனவே கார்பரேட் இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த 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 ஃபாசிசம் என்கிற இந்த ஆட்சி முறை வருது என்கிற வகையில் அந்த முதலாளித்துவத்தை வீழ்த்துவதன் மூலமாகத்தான் ஃபாசிசத்தை வீழ்த்த முடியும். முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் சப்போர்ட்டிவாக பெரியாருடைய கருத்துக்கள் இருக்கலாம், அம்பேத்கரோட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் வீழ்த்துகின்ற ஒரே ஆற்றல் மார்க்சியம் தான் என்கிற வகையில் அதுதான் வீழ்த்தும். அது ஆனால் இன்னைக்கு அதை புரிந்து கொண்டதால தான் ரூலிங் கிளாஸ் வர்க்கம் என்ன செய்து சொன்னாக்கா, ஒர்க்கிங் கிளாஸை திரள விடாத அளவுக்கு இப்போ 4 சட்ட தொகுப்புகள். கஸ்டம்ஸ்னு பேசுறீங்களா, மதம் சார்ந்த உரிமை, ஆர்டிகல் 25, ரைட் டு ரிலீஜியஸ் பிராக்டிஸ், ப்ரப்போஸ் சப்ஜெக்ட் டு மொராலிட்டி, ஹெல்த், அப்புறம் பப்ளிக் ஆர்டர். இதில் கஸ்டம்ஸ் பேசுகிற அனைத்து சாதியும் அர்ச்சகர் என்று சொன்னால் கஸ்டம்ஸ் டினாமினேஷன் சொல்லி மறுக்கிற அந்த வகையில் ஸ்டேட்டஸ்கோ இது அப்படியே நீடிக்கிற. ஆனால் பாட்டாளி வர்க்கத்தை மட்டும் கஸ்டம்ஸ் ஒழிச்சு கட்டுற. பாட்டாளி வர்க்கம் 1.5 நூற்றாண்டு காலமாக போராடி பெற்ற 44 சட்டங்களை ஒழித்து விட்டு 4 தொகுப்புன்னு சொல்ற. அதாவது அதில் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீங்கள் பெண்கள் கூட வேலைக்கு போகலாம். இல்லை, பெண்கள் வேலைக்கு போகணும், இரவு பணி என்பதை கட்டாயத்தை வேற முடியல பேசுகிறான். அதாவது என்ன சொல்றாங்க, ஆஸ்டென்சிபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டென்சிபிலின்னு ஒரு ஆங்கில வார்த்தை. அதாவது அது வெளி தோற்றத்துக்கு சப்போர்ட் மாதிரி தெரியும், ஆனால் நமக்கு தாலி இருக்கிறது, கழுத்து இருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் உடனே நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ண, ஒரு வேலையில் ஜாயின் பண்ண உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம். என்ன, ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது 1 வருஷத்துக்கு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சேரும் பொழுது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் இல்லை, அந்த 1 வருஷத்துக்கு டிஸ்மிஸ் ஆர்டரும் சேர்ந்து வரும். இது நமக்கு புரியறதில்ல. இந்த 4 தொகுப்புகளை வரவேற்கிறாங்க. அவன் முதலாளித்துவம் அந்த மொழியில் பேசலாம், ஆனால் நான் வரவேற்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல இது அதாவது ஓகே, ஆஸ்டென்சிபிலிட்டி வெளி தோற்றத்துக்கு அது அப்படி தெரியும். ஆனால் ஆஸ்டென்சிபிலி அது ஃபார் தி லேபர், பட் ஒரிஜினலி எகெயின்ஸ்ட் லேபர். அதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளிகளை சிதறடிக்கிறான், சங்கம் வைக்க முடியாது, ரூஃபுக்கு கீழே ஒர்க் பண்ண முடியாது, நிரந்தரம் கிடையாது. இது உலக முதலாளித்துவம் நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டது, பாட்டாளி வர்க்கத்திடமிருந்து கற்றுக்கொண்டது. இது எப்படி ஸ்கேட்டர் பண்ணுறது, சிதறடிக்குன்னு சொல்லி. எனவே இங்கே தேவை என்னன்னு சொன்னாக்கா, பாசிசத்தை வீழ்த்துவதாக இருந்தாலும் கார்பரேட்டை வீழ்த்துவதாக இருந்தாலும் முதல்ல பாட்டாளி வர்க்கம் ஒரு பாட்டாளி வர்க்கமாக நாம் மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ரீடைன் பண்ணிக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு தேவை பாட்டாளி வர்க்கமாக, அதாவது உலகை மாற்றும். நம்ம கடைசியாக சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்ம தோழர் பட்டுக்கோட்டை, இது இங்கே அது அவருடைய ஐக்கான் இருக்குங்க, அவர் பாடியது, மண்ணை பிளந்து சுரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கனிகள் வெட்டி மதுரை வச்சு மாளிகள் கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும் வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே. வழிகாட்டி மரம் என்ன அற்புதமான பிலாசபிக்கல் டேர்ம் அது, வழிகாட்டி மரம். ஆமாம், விவசாயி இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கிறார்கள், கூலி விவசாயிகள் இருக்காங்க, எல்லா வர்க்கம் இருக்குது. ஆனால்
அனைத்து வர்க்கத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு முன்னணி படை என்று சொன்னால் அது பாட்டாளி வர்க்கம். அந்த வர்க்கத்தை இல்லாமல் ஒழிப்பதுதான் தன்னுடைய காலத்தை, ஆயுள் காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குது. அதனால ஸ்கேட்டர் பண்றான், அதனாலதான் கிக்குங்கிறான், அதனாலதான் கிக் ஒரு கிஸ்வமோன்னு சொல்றான். நாம் வர்க்கமாக திரளணும், நாம் இழந்த 44 போராடி பெற்ற உரிமைகளை ரீடைன் பண்ணணும். அந்த வகையில் உலகை மாற்றும் தொழிலாளி வர்க்கம். ஓகே, நான் இந்த பாட்டோட முடிச்சுக்கிறேன். உலகை மாற்றும் தொழிலாளி வர்க்கம் உடைந்து போவதா, வரலாறு படைத்த பாட்டாளி வர்க்கம் வளைந்து சாய்வதா, உலக புரட்சிகள் எல்லாம் உன்னால் முடிந்தது, உன் உறுதி கொண்ட போரில் தான் முடியாட்சிகள் வீழ்ந்தது, 8 மணி நேர போராட்டம் இன்னும் காயவில்லை குருதி ஈரம், சக்கையாய் பிடிந்த மூலதனம் சவக்குழிக்கு அனுப்பியது உனது கரம், உலகை பிளந்த பாசிசம் வீழ்த்தி உறுதி காட்டியது உனது வர்க்கம், சரிபாதி உலக சிவப்பாய் மாற்றிய, சரிபாதி உலக சிவப்பாய் மாற்றிய சமர்களில் உனது உயிர் தியாகம், இன்று உன்னை பற்றியே உனக்கு தெரியவில்லை, உலகின் போக்கு எதுவும் தெரியவில்லை, அறியாதிருப்பது அவமானம், நீ அறிந்து கொள் பழைய சரித்திரம். தொடர்களை ஜென்சி புரட்சியை கொண்டாடுறோம். ஓகே, அது ஒரு ஆன்டி இன்கம்பன்சியிலிருந்து வந்தது. ஜென்சி புரட்சி அந்த மாணவர்கள் இளைஞர்களுடைய அவங்களுடைய ஊக்கத்தை நம்ம பாராட்டும். ஆனால் கடந்த காலத்தை அறிந்து கொள்ளாதவன், கடந்த கால வரலாற்றை அறிந்து கொள்ளாதவன், எதிர்காலம் குறித்த விஷன் இல்லாதவன் ஆன்டி இன்கம்பன்சி மட்டும் தான் அவனை டிரைவ் பண்ணுவது ரொம்ப ஆபத்தானதும் கூட. தோழர்களே, நிச்சயமாக தற்கூரின்னு சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தில் பேசுகிறது தப்பாக போயிடும். தற்கூரிகளை உருவாக்குறது இந்த மனநிலை தான். அவன் பெரியார் ஐக்கான வச்சுருப்பான், பெரியாரை பற்றி தெரியுமா உனக்கு? அல்லது மார்க்ஸ் ஐக்கான வச்சுருப்பான், மார்க்ஸை உனக்கு தெரியுமா? எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தார்கள் இந்த பூமியில், தெரியுமா உனக்கெல்லாம்? பெரியார் அவ்வளோ மோசமாக நீ மிஸ்யூஸ் பண்ணுற, அம்பேத்கரை மிஸ்யூஸ் பண்ணுற, மார்க்ஸை மிஸ்யூஸ் பண்ணுற, ஓட்டரசியலுக்காக சங்கிகள் கொண்டு போய் அந்த அட்வான்டேஜை சேர்க்கறதுக்காக உனக்கு என்னடா தெரியும் உனக்கெல்லாம்? அந்த வகையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மார்க்சியம் குறித்து. ஏன் நியூயார்க்கில் ஒரு சேஞ்ச் நடந்துச்சு, அது கூட என்ன தெரியுங்களா? அதை முக்கியமாக டிரைவ் பண்ணது ஆன்டி இன்கம்பன்சி. அவர் சொன்னார், ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அதாவது அவர் பேர் மம்தானி எலெக்ட் ஆனதுக்கு அவர் சொன்ன காரணம் தெரியுமா? அவர் குஜராத்திலேருந்து சென்றவர். குஜராத் முஸ்லீம்களை பற்றி ஒரு வெறுப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் வெறுப்பு இருக்குது. ஆனால் அங்கே அவர் செலக்ட் பண்ணப்பட்டதுக்கு எதை நீ வெறுப்பாக நீ மக்கள் மனதில் பதிவேற்றியதோ அந்த வெறுப்பு தான் அவரை ஒரு மேயராக வச்சது. ஒன்று, ஐ ஆம் முஸ்லீம், ஐ ஆம் டெமோக்ராட்டிக் சோசலிஸ்ட், we change this city as affordable என்று சொன்னார். அந்த வகையில் இந்த உலகம் கம்யூனிசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற தோழர்களே, ஐக்கியம்தான் நம்ம பலம். மிக்க நன்றி, மீண்டும் வாழ்த்துகிறோம். மிக்க நன்றி, வணக்கம் தோழர்களே.